கொரோனா தடுப்பூசியை அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்பு, அதாவது வரும் நவம்பர் 3ஆம் தேதிக்கு முன்பாகவே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ட்ரம்ப் அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் சார்பில் அமெரிக்கா முழுவதும் உள்ள அனைத்து இடங்களிலும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தடுப்பூசியை மக்களுக்கு விநியோகம் செய்ய தயார் நிலையில் மருத்துவ ஊழியர்கள் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மருத்துவ ஊழியர்கள், காவல்துறையினர், தேசிய பாதுகாப்பு ஊழியர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தடுப்பூசியை முதலில் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏ மற்றும் தடுப்பூசி பி என 2 வகையான தடுப்பூசிகள் தயாராக இருப்பதாக அமெரிக்க அரசு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தடுப்பூசிக்கு ஒப்புதலை வழங்கக்கூடிய அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் நிர்வாகத்தின் தலைவர் ஸ்டீஃபன் கான், தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி பார்க்க 3ஆம் கட்ட சோதனை முடிவதற்கு முன்பே கூட அவசர கால பயன்பாட்டை அனுமதிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். இது அரசியல் முடிவு அல்ல, அறிவியல் மருந்து தரவு அடிப்படையிலான முடிவுதான் எனவும் அவர் குறிப்பிட்டார். எனவே அமெரிக்காவில் தேர்தலுக்கு முன்பாக தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளது. எனினும் இது சரியானது அல்ல, தேர்தலை மனதில் வைத்து அவசர கால முடிவு என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவில் 3 தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட பரிசோதனையில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மிகவும் மோசமான பொருளாதார மந்த நிலையை ஆஸ்திரேலியா சந்தித்துள்ளது. ஆஸ்திரேலியா கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக மிக கடுமையான பொருளாதார மந்த நிலையில் உள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஆஸ்திரேலியா முதன்முறையாக இது போன்ற மந்த நிலைக்கு சென்றுள்ளது. சமீபத்திய ஆஸ்திரேலிய புள்ளி விவரங்கள் படி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும் ஜிடிபி ஜூன் காலாண்டில் 7% சரிந்தது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொடர்ந்து 2வது காலாண்டில் ஏற்பட்ட சரிவு ஆகும். இது கடந்த 61 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக மோசமான பொருளாதார சரிவாகும். இது மார்ச் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.3% சரிவை தொடர்ந்து வருகிறது. ஜூன் காலாண்டில் சேவைகளுக்கான வீட்டு செலவுகளில் குறிப்பிடத்தக்க தேக்கம் காணப்பட்டது. ஏனெனில் ஆஸ்திரேலிய குடும்பங்கள் தங்கள் வரவு செலவுகளை மாற்றியமைத்தன. மேலும் கொரோனா வைரஸின் பரவலை கட்டுப்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன என ஏபிஎஸ்ஸின் தேசிய கணக்குகளின் தலைவர் கூறினார். இந்த காலாண்டின் முடிவுகளை பொருட்படுத்தாமல் ஆஸ்திரேலியா மந்த நிலையில் இருப்பதாக பொருளாளர் ஜூன் மாதமே தெரிவித்திருந்தார். ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொடர்ச்சியாக 2 தேக்க நிலைகள் தொழில்நுட்பம் மந்த நிலையின் அதிகாரப்பூர்வ குறியீடுகளை தெரிவித்தது. இது ஒவ்வொரு ஆஸ்திரேலியருக்கும் ஏற்கனவே தெரிந்தது என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட்-19 பொருளாதாரத்தை சீர்குலைத்து நம் வாழ்வில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு நாம் இது போன்ற ஒரு சூழல் அனுபவித்தது இல்லை என ஃப்ரைட்னெர்க் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளது. இதன் விளைவுகள் ஆச்சரியமில்லை என்றாலும் இது ஆஸ்திரேலியாவின் வரலாற்றில் ஒரு இருண்ட நாள் என்றும், மில்லியன் கணக்கான ஆஸ்திரேலியர்களுக்கு, அவரது குடும்பங்களுக்கும் இது பேரழிவு தரும் என்றும் நிழல் பொருளாளர் கூறினார். இது போன்ற பொருளாதார மந்த நிலையில் அரசாங்கத்திடமிருந்து ஒரு விரிவான வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்க முடியாவிட்டால் எதுவும் செய்ய முடியாத சிக்கலான சூழலை ஏற்படுத்திவிடும் என அவர் தெரிவித்தார். மேலும் நிழல் பொருளாளர் அவசரமாக வேலைகளுக்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தார். இது எங்கள் வாழ்நாளில் கண்டிராத மிகப்பெரிய மந்தநிலை என்பதால் அரசாங்கம் கவனச்சிதறல்களை உருவாக்குவதை நிறுத்தவும், பிறர் மீது குற்றங்களை சுட்டிக்காட்டுவதை நிறுத்தவும், பழியை மற்றவர் மீது திணிப்பதை நிறுத்தவும், ஊதியங்கள் மற்றும் ஓய்வூதியங்களை குறைக்கவும் என அவர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலாக மிகவும் பேரழிவு தரும் காலத்தில் ஒரு உண்மையான விரிவான வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் முன்வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். அக்டோபர் பட்ஜெட்டில் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியர்கள் வேலைகளுக்கான திட்டங்களை தீவிரமாக அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் என பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு உறுதுணையாக அதிகாரப்பூர்வ பண வீதத்தை மிக குறைவாக 0.25% வைத்திருப்பதாக ஆஸ்திரேலிய ரிசர்வ் வங்கி புள்ளி விவரங்களை வெளியிட்டது. ஆஸ்திரேலியாவில் பொருளாதாரம் மிகவும் கடினமான காலகட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் 1930களில் இருந்து எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கடுமையான சூழலை தற்பொழுது அனுபவித்து வருகிறது என்று ஆர்பிஐ கவர்னர் கூறினார். இது மிகவும் கடினம். சரிவு முன்னர் எதிர்பார்த்த அளவுக்கு கடுமையானதல்ல. இப்போது ஆஸ்திரேலியாவின் பெரும்பாலான பகுதிகளில் மீட்பு நடந்து வருகிறது. எவ்வாறாயினும் இந்த மீட்பு சீரற்றதாகவும் சமதளமாகவும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவில் கொரோனா வைரஸ் பரவியதால் விக்டோரியன் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மெல்பர்ன் மற்றும் விக்டோரியாவில் இன்னும் பரவலாக பொருளாதார சமநிலையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.
புதிய ஊதிய மானியத்தின் கீழ் முழு நேர தொழிலாளர்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன. 500 முதல் $1500 விட அதிகபட்சமாக 200 முதல் $1200 பெறுவார்கள். வாரத்தில் 20 மணி நேரத்திற்கும் குறைவாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு 15 நாட்களுக்கு $750 வரை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி மாதம் மானியங்கள் மீண்டும் குறையும். முழு நேர தொழிலாளர்கள் 15 நாட்களுக்கு அதிகபட்சமாக $1000 பெறுவார்கள். குறைவாக வேலை செய்பவர்கள் 15 நாட்களுக்கு $50 $650 வரை பெறுவார்கள் எனவும் இது போன்ற பல வகைகளில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதன் மூலம் ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்லாமிய நாடுகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டது என்று ஈரான் மூத்த தலைவர் அயத்துல்லா அலி காமனி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரான் மூத்த தலைவர் அயத்துல்லா அலி காமனி கூறும்போது, ஐக்கிய அமீரகத்தின் இந்த துரோகம் நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஆனால் இந்த களங்கம் எப்போதும் இருக்கும். அவர்கள் இஸ்ரேலை இந்த பிராந்தியத்தில் அனுமதித்து விட்டார்கள். அவர்கள் பாலஸ்தீனத்தை மறுத்து விட்டார்கள். இதற்காக ஐக்கிய அமீரகம் எப்போதும் இழிவுபடுத்தப்படும். விரைவில் அவர்கள் மீண்டும் எழுந்ததை ஈடு செய்வார்கள் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக மத்திய கிழக்கு பகுதியில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே முழு வெளியுறவு தொடர்புகளை நிறுவுவதற்கான உடன்படிக்கை சமீபத்தில் ஏற்பட்டது. இதில் மத்தியஸ்தராக அமெரிக்கா இருந்தது. இது இஸ்ரேலுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என சர்வதேச ஊடகங்கள் கருத்து தெரிவித்தன. ஏனெனில் பாலஸ்தீனத்துக்கு நாடு என்ற அந்தஸ்து வழங்கும் வரை இஸ்ரேலை அங்கீகரிக்கவோ அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளவோ கூடாது என்ற முடிவில் மேற்கு ஆசிய நாடுகள் நீண்ட காலமாக இருந்தன. எனினும் 1979 ஆண்டு எகிப்துடனும் 1994 ஆண்டில் ஜோர்டானுடனும் இஸ்ரேல் தனது முழுமையான வெளியுறவு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டது. இந்த நிலையில் தற்போதைய உடன்படிக்கை இஸ்ரேலின் வெளியுறவுக்கு கிடைத்த 3வது வெற்றியாக பார்க்கப்படுகிறது. உலகெங்கிலும் வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் பல நாடுகளில் அதிகப்படியான இறப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பல நாடுகள் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் சிறு தளர்வுகளோடு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இருப்பினும் பல நாடுகளில் தொற்று பரவலின் தீவிரம் இன்னும் குறையவில்லை. இதனால் அந்த நாடுகள் வைரஸ் பரவலை தடுக்க தொடர்ந்து கடுமையாக முயற்சி செய்து வருகிறது. மலேசியாவில் தொற்று தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் அதன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா உட்பட பல நாட்டினர் மலேசியாவிற்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 பாதிப்புகள் அதிகரித்து வருவதன் காரணமாக மலேசியா அரசு திங்கட்கிழமை முதல் இந்தியர்களை நாட்டிற்குள் நுழைய தடை விதித்துள்ளது. இந்தியா மட்டுமின்றி இந்தோனேஷிய, பிலிப்பைன்ஸ் குடிமக்கள் மலேசியா வருவதற்கு தடை செய்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளூர் மக்களிடமே பல எதிர்ப்பு கிளம்பியுள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் மாணவர்கள், வெளிநாட்டவர்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் மலேசியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோரை பாதிக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் செவ்வாயன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஏற்கனவே அனைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மார்ச் மாதம் முதல் மலேசியா நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் இன்னும் உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி வருவதால் இந்த ஆண்டு இறுதி வரை தொற்று நோயை கட்டுப்படுத்த மலேசியா நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று பிரதமர் முகைதீன் யாசின் வெள்ளிக்கிழமை ஒரு உரையில் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவில் அதிக எண்ணிக்கையிலான கொரோனா வைரஸ் பாதிப்புகள் உள்ளதில் பிலிப்பைன்ஸை தொடர்ந்து இந்தோனேஷியாவும் அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளது. இந்தியா 4 மில்லியனுக்கும் அதிகமான தொற்று நோய்களுடன் உலக பட்டியலில் முன்னணியில் உள்ளது. இவற்றை மலேசிய அரசாங்கம் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் மேலும் பல நாடுகளில் வைரஸ் பாதிப்புகள் அதிகரித்தால் கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்தக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதுவரை மலேசியாவில் சுமார் 10,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 130 பேர் இறந்துள்ளதாகவும் மலேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தொற்று தீவிரத்தை தொடர்ந்து கண்காணித்து பல்வேறு பிரச்சாரங்களின் மூலமாக மக்களை பாதுகாத்து வருவதாக மலேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆரம்ப காலங்களில் ஆராய்ந்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்தது போலவே தொடர்ந்து செய்து வருவதாகவும் மலேசிய அதிகாரி தெரிவித்தார். இந்தியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து வருபவர்களை தடை செய்துள்ளதால் பலர் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் என மலேசிய வாழ் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். அதிலும் குறிப்பாக இந்தியர்களுக்கு தடை விதித்திருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக அதிக தமிழர்கள் தங்களது உறவினர்களையும் நண்பர்களையும் காண ஆவலாக இருப்பதாகவும் விரைவில் இந்த நிலைமை மாறி நிலைமை சீரடைய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். உலக நாடுகளில் பாதுகாப்பான சிறு தளர்வுகள் ஏற்பட்டு இருப்பது போலவே மலேசியாவிலும் சில கட்டுப்பாடுகளோடு அனுமதிக்கப்பட்டால் உறவினர்களை பிரிந்து வாடும் குடும்பங்கள் மகிழ்ச்சியுறும் என அவர்கள் தெரிவித்தனர். பிரேசில் கால்பந்தாட்ட வீரர் நெய்மருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெய்மர் தற்போது PSG எனப்படும் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் எனும் கிளப் அணிக்காக விளையாடி வருகிறார்.
நெய்மருக்கு எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் அவர் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். நெய்மரின் அணியைச் சேர்ந்த ஏஞ்சல் டி மரியாவுக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அதே அணியைச் சேர்ந்த லியாண்டிரோ பிரேடிஸ்க்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. PSG கிளப் அணியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உலக அளவில் அமெரிக்காவை தொடர்ந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பிரேசில் 2வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் உலகின் மின்னல் வேக மனிதர் என அறியப்படும் ஜமைக்காவின் உசைன் போல்ட்டுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் வீட்டினுள் வளர்க்கக்கூடிய சிறிய வகை தாவரம் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் பலருக்கும் தோட்டக்கலை மற்றும் வீட்டினுள் வளர்க்கும் தாவரங்கள் குறித்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. வீட்டின் அழகியலுக்காகவும் சுத்தமான காற்றுக்காகவும் வளர்க்கப்படும் தாவரங்களை அதிக அளவில் மக்கள் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகின்றனர். ஆன்லைன் ஏலம் மூலம் பல தாவரங்கள் ஏலமும் விடப்படுகின்றன. வெறும் 4 இலைகள் கொண்ட மினிமா வகையை சார்ந்த ஒரு தாவரத்தை ஆக்லாந்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் $1 என்ற அடிப்படை விலை நிர்ணயித்து ஏலத்தை அறிவித்தது. ஆனால் அந்த தாவரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சுமார் $8,000 விற்பனையாகியுள்ளது. விற்பனையான இந்த சிறிய மினிமாவை மிகவும் அரிதானது என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இலைகளிலும் மஞ்சள் நிற மாறுபாட்டுடன் 4 இலைகள் கொண்ட இந்த தாவரம்தான் இதுவரை அதிக விலைக்கு விற்கப்பட்ட வீட்டிற்குள் வளர்க்கப்படும் தாவர வகையாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. கொரோனா காலம் மிக மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அது விவசாயிகளை திண்டாட வைத்திருப்பதோடு மக்களின் பட்டினியை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஐநா கவலை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பினால் விவசாயிகள் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் நகர்ப்புற மற்றும் கிராமங்களில் கோடிக்கணக்கானோரின் உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா நிபுணர்கள் குழு ஆன்லைன் மாநாடு நடத்தினர். அந்த மாநாட்டில் ஆசிய பசிபிக் பகுதிகளில் பட்டினி பெருக்கம் அதிகரிக்கும் சவாலை எதிர்கொள்வது தொடர்பாகவும் கொரோனாவினால் கோடிக்கணக்கானோர் வேலை இழந்தது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. போதிய ஊட்டச்சத்தின்றி கஷ்டப்படும் மக்களின் எண்ணிக்கை 13,20,00,000 இந்த ஆண்டு அதிகரிக்கும் என்றும் சுமார் 6.7 பில்லியன் குழந்தைகள் உலகம் முழுவதும் ஊட்டச்சத்தின்மையால் சிக்கலுக்கு ஆளாவார்கள் என்றும் ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கியூ டாங்கியூ என்ற நிபுணர் கூறும்போது, நாம் 2 பெருந்தொற்றுகளை எதிர்கொண்டு வருகிறோம். தற்போதைய இந்த சூழல் ஆரோக்கியமின்மையால் விளையும் சாவுகளுடன் வாழ்வாதாரங்களையும் நசுக்கி வருகிறது. மேலும் பட்டினி என்ற ஒரு நிலையை இந்த 10 ஆண்டு முடிவில் முற்றிலும் அகற்றுவோம் என்ற பன்னாட்டு சமூகங்கள் உறுதியெடுத்தன. ஆனால் முடியவில்லை என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா காரணமாக வர்த்தகம் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதால் பயிர்கள் அறுவடை செய்யப்படாமல் நாசமாக இருக்கின்றன. மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் பணியிடங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரங்களில் கடும் சிக்கல்கள் ஏற்பட்டு வறுமை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவிட்-19 இயற்கை பேரிடர்களான பெரும்புயல், வெள்ளம், வறட்சி, நோய்கள், வெட்டுக்கிளிகள் போன்ற பூச்சி பிரச்சனைகள் ஆகியவை நம் உணவு உற்பத்தியை பன்முக இடர்பாட்டிலிருந்து காக்க வேண்டிய திறனை மேம்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளது. மேலும் பயிர்களை காக்க ஸ்மார்ட் போன் செயலிகள், ட்ரோன்கள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பத்தை வேகமாக அமல்படுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக தாக்குதலுக்கு ஆளாகும் ஏழை நாடுகளின் சிறு விவசாயிகள் சந்திக்கும் இடர்பாடுகளை களைவதில் கவனம் மேற்கொள்வது அவசியம். ஏமன் உள்ளிட்ட உணவு பாதுகாப்பில்லாத நாடுகள் கவனம் பெற வேண்டும். அங்கு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்தின்றி இருந்து வருகின்றனர். இவர்கள் சிகிச்சை இல்லாமல் பலியாகும் ஆபத்து உள்ளது. வெட்டுக்கிளிகள் தாக்குதலினால் ஆப்பிரிக்காவில் சுமார் 50 லட்சம் மக்கள் பட்டினிக்கு தள்ளப்படுவார்கள். அமெரிக்கா போன்ற பணக்கார நாடுகளில் கூட உணவுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் உணவு வங்கிக்கு முன்பாக காத்திருப்பதும், புதிதாக வேலை இழந்த கோடிக்கணக்கானவர்களுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதையும் காண முடிகிறது என்று அந்த மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் கொரோனா தொற்றை கையாண்ட விதத்தில் சில குறைகள் இருந்ததாக அந்நாட்டின் பிரதமர் லீ தெரிவித்துள்ளார். கொரோனாவை எதிர்த்து சிங்கப்பூர் முடிந்தளவு சிறப்பாக செயலாற்றியுள்ளது. ஆனாலும் சில அம்சங்களில் அரசு வேறு விதமாக கையாண்டு இருக்கலாம் என சிங்கப்பூர் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளை ஒப்பிடும்போது கையில் கிருமி தொற்றால் இறந்தோரின் எண்ணிக்கை சிங்கப்பூரில் குறைவாகவே பதிவாகியுள்ளது. சிங்கப்பூரில் இதுவரை 57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 27 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர். எனினும் அரசாங்கம் ஒரு சில கூறுகளில் தொடக்க காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் லீ தற்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சிலருக்கு அறிகுறிகள் இல்லாமல் இருப்பது முன்பே தெரிந்திருந்தால்
மார்ச் மாதம் முதல் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய அனைத்து சிங்கப்பூரர்களுக்கும் அரசாங்கம் வீட்டில் இருக்கும் உத்தரவை பிறப்பித்திருக்கும் என்றார். அப்போது குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து திரும்பியோருக்கு மட்டுமே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்றும் லீ தெரிவித்தார். நோய்க்கான அறிகுறிகள் இல்லை என்றால் தொற்று இல்லை என்று அர்த்தமாகாது என்றும் அரசாவது யோசித்திருக்க வேண்டும். அத்தகைய சூழலில் வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டிருக்க வேண்டும். முகக்கவசம் அணிவதை முன்னரே கட்டாயமாக்கி இருக்க வேண்டும் எனவும் லீ கூறினார். கொரோனா பேரிடர் மூலம் கொள்ளை நோயை சமாளிப்பது பற்றியும் எப்போதும் எதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் கற்றுக்கொண்டதாகவும் லீ குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் WWE சாம்பியனும் பிரபல ஹாலிவுட் நடிகருமான ட்வேன் ஜான்சன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தி ராக் என அழைக்கப்படும் முன்னாள் WWE சாம்பியன் ட்வேன் ஜான்சன் ஹாலிவுட்டின் முன்னணி நாயகனாக மாறியுள்ளார். ஜுமான்ஜி, ஸ்கை ஸ்கிராப்பர், சான் ஆண்ட்ரியாஸ் மற்றும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் என அவரின் படங்கள் அனைத்தும் ஹிட் லிஸ்ட் தான். இந்நிலையில்தான் நடிகர் ட்வேன் ஜான்சன், அவரது மனைவி லாரன் ஹாசியன் மற்றும் 2 பெண் குழந்தைகளான ஜாசி மற்றும் டியா ஆகிய 4 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த தகவலை நடிகர் ஜான்சன் தனது சமூக வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளார். மேலும் கொரோனாவிலிருந்து மீள்வது பற்றியும் மக்கள் எப்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 2 வாரங்களாகவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்போது மீண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்பு சிரமமாக இருந்தாலும் தனிமைப்படுத்தப்பட்டு தேவையான சிகிச்சைகளை மேற்கொண்டதில் தற்போது நலமாக இருப்பதாக ராக் ஜான்சன் தெரிவித்துள்ளார். மகள்களுக்கு அதிக அளவில் கொரோனா பரவவில்லை, லேசான தொண்டை பிரச்சனை அறிகுறி மட்டுமே தெரிந்தது என்றும் கூறியுள்ளார். எனினும் கொரோனா எங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது, இதுவரை நான் சந்திக்காத கடினமான காலகட்டமாக உள்ளது என்றும் ட்வேன் ஜான்சன் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக மல்யுத்த வீரருக்கு மரண தண்டனை விதித்து ஈரான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், 2018ஆம் ஆண்டு பொருளாதாரத்தை சரியாக எதிர்கொள்ளாத ஈரான் அரசை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது. ஈரான் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட ஈரானின் மல்யுத்த வீரர் நவ்வித் அக்பருக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் அவரது சகோதரர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கூட்டங்களை சேர்ப்பது, தேசிய பாதுகாப்புக்கு எதிரான குற்றங்களை செய்வது, ஈரான் மூத்த தலைவர்களை அவமதித்தது போன்ற குற்றச் செயல்களின் பேரில் நவ்வித் அக்பருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக ஈரான் உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நவ்வித் அக்பருக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிராக ஈரானில் சமூக வலைதளங்களில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மரண தண்டனை வழங்குவதில் சீனாவுக்கு அடுத்த இடத்தில் ஈரான் உள்ளது. ஈரானில் 2019ஆம் ஆண்டில் மட்டும் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகமும் அதனை சுற்றியுள்ள வான்வெளி அண்டமும் நமக்கு கொடுக்கும் ஆச்சரியங்கள் பல கோடிகள். அந்த ஆச்சரியங்களில் பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கண்டறிய முடியவில்லை. அந்த சந்தேகங்களில் ஒன்றுதான், பூமி தோன்றுவதற்கு முன்பே அங்கு தண்ணீர் இருந்ததா என்பது. பூமியின் பரப்பளவில் அதனை சுற்றி 3 மடங்கு தண்ணீரால் நிறைந்திருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் ஒன்று. இந்த நீர்நிலைகள் இயற்கையாகவே இருந்ததா அல்லது பூமி தோன்றிய பிறகு நீரால் சூழப்பட்டதா என்ற சந்தேகம் பல ஆய்வாளர்களை ஆராய்ச்சியில் ஏற்படுத்தியது. பூமியின் மேற்பரப்பில் 70% நீர் உள்ளடக்கியது. இது மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் அது இங்கு எப்படி வந்தது என்பது ஒரு நீண்டகால அறிவியல் விவாதமாகும். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு பிரெஞ்சு குழு அங்குள்ள விண்வெளி பாறைகள் தான் பொறுப்பு என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். கிரகம் உருவானதிலிருந்து ஈரமாக இருப்பதற்கு அதுதான் காரணம் என பரிந்துரைத்தது. ஆரம்பத்தில் இது குறித்த ஆராய்ச்சியை வழிநடத்திய காஸ்மோ கெமிஸ்டின் கண்டுபிடிப்புகள் தொலைதூர வால்மீன்கள் அல்லது விண்கற்கள் மூலம் ஆரம்பத்தில் வறண்ட பூமிக்கு நீர் கொண்டு வரப்பட்டது என்ற கோட்பாட்டிற்கு முரணானது என தற்போதைய ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்தியுள்ளது. சூரிய குடும்பம் எவ்வாறு உருவானது என்பதற்கான ஆரம்ப மாதிரிகளின்படி சூரியனை சுற்றிலும் இறுதியில் உள் கிரகங்களை உருவாக்கிய வாயு மற்றும் தூசியின் பெரிய வட்டுகள் பனியை தக்க வைக்க மிகவும் சூடாக இருந்தன. இது புதன், வீனஸ் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் தரிசு நிலைகளை விளக்கும். ஆனால் அது நமது நீல நிற பூமி கிரகம் அல்ல. அது பரந்த பெருங்கடல்கள், ஈரப்பதமான வளிமண்டலம் மற்றும் நன்கு நீரேற்றப்பட்ட புவியியல் அமைப்பை குறிக்கும். ஆகவே விஞ்ஞானிகள் தண்ணீருக்கு பின் பூமி உருவானதாக கருதினர். மேலும் பிரதான சந்தேக நபர்கள் ஹைட்ரஸ் தாதுக்கள் நிறைந்த கார்பனேசிய காண்டரைட்டுகள் எனப்படும் விண்கற்கள் மூலமாக வந்ததாக கருதினர். ஆனால் அவற்றின் வேதியியல் கலவை நமது கிரகத்தின் பாறைகளுடன் நெருக்கமாக பொருந்தவில்லை.
கார்பனேசிய கான்ட்ரைட்டுகள் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உருவாகின்றன. இதனால் அவை ஆரம்ப கால பூமியை தூண்டியிருக்கக்கூடும். என்ஸ்டாடைட் கான்ட்ரைட்டுகள் எனப்படும் விண்கற்களின் மற்றொரு குழு மிக நெருக்கமான வேதியியல் பொருத்தமாகும். அதில் ஆக்சிஜன், டைட்டானியம் மற்றும் கால்சியம் போன்ற ஐசோடோப்புகள் உள்ளன. அவை பூமியின் மற்றும் பிற உள் கிரகங்களின் கட்டுமான தொகுதிகள் என்பது இது குறிக்கிறது. இருப்பினும் இந்த பாறைகள் சூரியனுக்கு நெருக்கமாக உருவானதால் அவை பூமியின் வளமான நீர்த்தேக்கங்களை கணக்கிட முடியாத அளவுக்கு வறண்டதாக கருதப்பட்டது. இது உண்மையிலேயே உண்மையா என்று சோதிக்க சென்டர் டி ரீசர்ச் பெட்ரோகிராபிக்ஸ் மற்றும் ஜியோகெமிக்ஸ் உள்ள பியானி என்ற ஆராய்ச்சியாளரும் அவரது சகாக்களும் 13 என்ஸ்டாபைட் கான்ஸ்டடைட்டுகளில் ஹைட்ரஜன் உள்ளடக்கத்தை அளவிட மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி என்ற நுட்பத்தை பயன்படுத்தினர். விண்கற்களில் உள்ள 2% மட்டுமே சேகரிப்பில் உள்ளன. மேலும் அவை பழமையான கலப்படமற்ற நிலையில் இருப்பதை கண்டுபிடிப்பது கடினம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பாறைகளில் போதுமான அளவு ஹைட்ரஜன் இருப்பதை குழு கண்டறிந்தது. பூமிக்கு அதன் பெருங்கடல்களின் குறைந்தது 3 மடங்கு நீர் மற்றும் இன்னும் அதிகமாக இருக்கலாம். அவை ஹைட்ரஜனின் 2 ஐசோடோப்புகளையும் அளவிட்டன. ஏனென்றால் இவற்றின் ஒப்பீட்டு விகிதம் ஒரு வான பொருளில் இருந்து மற்றொன்றுக்கு மிகவும் வேறுபட்டது. என்ஸ்டாடைட் கான்ட்ரைட்டுகளின் ஹைட்ரஜன் ஐசோடோபிக் கலவை நிலப்பரப்பில் இருந்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீருக்கு ஒத்ததாக இருப்பதை அதன் DNA போட்டியுடன் ஒப்பிடுகையில் கண்டறிந்ததாக ஆய்வாளர்கள் கூறினர். பெருங்கடல்களின் ஐசோடோபிக் கலவை என்ஸ்டாடைட் கான்ட்ரைட்டுகளிலிருந்து 95% நீரை கொண்ட ஒரு கலவையுடன் ஒத்துப்போகும் என்று கண்டறியப்பட்டது. பூமியின் நீரின் பெரும் பகுதிக்கு இவை காரணமாக இருந்தன என்பதற்கு கூடுதல் சான்றாக இது அமைந்தது. என்ஸ்டாடைட் கான்ஸ்டடைட்டுகளிலிருந்து வரும் நைட்ரஜன் ஐசோடோப்புகள் பூமியின் ஒத்தவை என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். மேலும் இந்த பாறைகள் நமது வளிமண்டலத்தின் மிகுதியான கூறுகளின் மூலமாகவும் இருக்கலாம் என்றும் முன்மொழிந்தது. வால்மீன்கள் போன்ற பிற மூலங்களால் நீர் பின்னர் சேர்ப்பதை ஆராய்ச்சி விளக்கவில்லை என்று ஆய்வாளர் பியானி மேலும் கூறினார். ஆனால் பூமியின் நீர் வரவு செலவு திட்டத்தில் அது உருவாகும் நேரத்தில் என்ஸ்டாடைட் கான்ட்ரைட்டுகள் கணிசமாக பங்களித்தன என்பதை குறிக்கிறது. இந்த படைப்பு இந்த புதிருக்கு ஒரு முக்கியமான மற்றும் நேர்த்தியான பதிலை கொண்டு வருகிறது என்று நாசாவின் கிரக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்.